ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது HSBC பேங்கோட ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் ஒன்னு பார்த்த உடனே உங்களுக்கு நல்லாவே புரிய வந்துட்டு இருக்கும். இது ட்ராவல் பேஸ்டு கிரெடிட் கார்டு. ஜஸ்ட் ஃபண்டுக்காக தான் தமிழில் வச்சிருக்கேன். வடிவேல் ஜாலியாக ட்ராவல் பண்ணுறாரு அந்த ட்ரை சைக்கிளில். ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட், வெல்கம் போனஸ், ரிவார்ட்ஸ், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து யாராருக்கெல்லாம் ஃபிட் ஆகும், யார் லைஃப் ஸ்டைலுக்குலாம் கம்ப்ளீட்டாக சூட் ஆகுன்றது இந்த வீடியோவில் முடிவில் நல்லாவே தெரிய வரும், புரிய வரும். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவல் பேஸ்டு கிரெடிட் கார்டு, அதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஆஃபர் கொடுக்கறதால உங்களுக்கு ட்ராவல் பேஸ்டு கிரெடிட் கார்டு சொல்லலாம். ஸோ அந்த ட்ராவல் பேஸ்டு ஸ்பெண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரதால இங்கே வந்து ரிவார்ட் கார்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கார்டு வாங்கிறதுக்கு உண்டான தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 18லேருந்து 65 இருக்கணும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் டீசெண்டாக 750 மேலே இருக்கணும். உங்களுடைய மாத சம்பளம் 30,000 மேலே இருக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்கள் ITR 5 லட்சத்துக்கு மேலே ஃபைல் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,999 ரூபா ப்ளஸ் டேக்ஸஸ். அந்த மாதிரி ரெனிவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் 4,999 ரூபா ப்ளஸ் டேக்ஸஸ். இந்த ரெனிவல் ஃபீஸை நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ இந்த 4,999 ரூபா நீங்கள் கட்ட தேவையில்லை. இந்த பேங்க்கில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இது ஒரு காஸ்ட்லியான கார்டு தான் என்னை பொறுத்த மட்டும். ஓகே, ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். கார்டு வாங்கின 30 நாளில் 10,000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் 1000 ரூபாய் கிடைக்கும். அதுபோல் போஸ்ட் கார்டு ஹோட்டல் வவுச்சர் உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, நீங்கள் அந்த போஸ்ட் கார்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது இந்த வவுச்சரை நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். பட் ரூம் ரெண்ட்லாம் 30,000 40,000 இருக்கும். அப்போ இதில் 3000 ரூபாய் நீங்கள் ஜஸ்ட்டு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அங்கே இருக்கிற ரூம் சர்வீஸ் மேனுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஈஸி டின்னர் ப்ரைம் மெம்பர்ஷிப் இந்த வவுச்சர் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கின 90 டேஸில் 1 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 3000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இது வந்து மாஸ்டர் கார்டு பேஸ்டு கிரெடிட் கார்டு. ஓகே, இந்த UPI சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் ஆஃப் ரூபி கார்டில் மட்டும் தான் UPI சப்போர்ட் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். ஸோ 6 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 4 காம்ப்ளிமெண்ட்ரி இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் 10 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. பட் இதில் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. லிமிட் மீன்ஸ் ஸோ நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கிரெடிட் கார்ட்லையும். ஓகேங்களா, ஸோ ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் வந்து 60,000 ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லான்ச் அக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டில் அப்படி ஒன்று கிடையாது. ஓகேங்களா, ஏன்னு கேட்டால் நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் கிட்ட பேமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இவங்க வந்து 4 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தடவை நீங்கள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது ட்ராவல் ரிலேட்டட் திங்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட், ட்ராவல் அக்ரிகேட்டர்ஸ், அப்புறம் நீங்கள் ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப ஃபாரினில் போய் யாரும் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு 4 ரிவார்ட் பாயிண்ட். ஓகேங்களா, அது கூட உங்களுக்கு எப்படி கை வைக்கிறான்னு பார்த்துங்க. இதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. ஓகேங்களா, உங்களுக்கு 4 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்களா. ஸோ இந்த இடம் பாருங்க, ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஓகேங்களா, 3.5% அதிகமாக இருக்கா. ஸோ இங்கே 4 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த 4 ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு 3.5% திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து எந்தவித சார்ஜஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து December 31, 2025 வரைக்கும் ஃபாரின் மார்க்கப், அதாவது ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 0 சார்ஜஸ். ஸோ இவங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் அதெல்லாம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த கார்டு வந்து ஃபாரினுக்கு போய் நீங்கள் அக்சஸ் பண்ணுறப்போ 0ங்க. ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லா கார்டுலையுமே சார்ஜஸ் இருக்கும். இந்த கார்டில் 0ன்னு மட்டும் மீன் பண்ணலாம். பட் இந்த ஃபாரின் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கிறத நீங்கள் வந்து மறந்துடுங்க.
ஓகேங்களா. இதுதான் ஹிடன் திங்ஸ் நான் என் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ நிறைய வீடியோவில் இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஓகே. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் தான் உங்களுக்கு கேப் பண்ணியிருக்காங்க. 50,000 மேலே உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, 50,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சா கூட ஓகே தாங்க. ஸோ 50,000 ரூபாய் மதிப்பு தான் அதுவும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோ ஏதோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 ரிவார்ட் பாயிண்ட் இருக்குது, 1 ஏர் மைல்ஸ், அது 1 ஹோட்டல் பாயிண்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற ஸ்பெண்டுக்கு ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 ரூபாய் திரும்பி கொடுக்குற மாதிரி தான் கணக்கு. ஓகே, ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் காசு ஆட் பண்ணிங்கன்னா, அப்புறம் கவர்மெண்ட் ஃபீஸ் எதனா பேமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ டிஃபால்ட்டாக அந்த கேட்டகரி இருக்குல்ல, அது எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்சூரன்ஸ் பே பண்ணால் இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. ஸோ அது இங்கே நான் போட மறந்துட்டேன். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் பெனிஃபிட் 4 காம்ப்ளிமெண்ட்ரி கல்ஃப் ரவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 முடிஞ்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் 5ஆவதாக போகும்போது 50% பே பண்ணால் போதும், உங்களுக்கு இன்னொரு கல்ஃப் ரவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னொன்னா உங்களுக்கு எல்லா கல்ஃப் ரவுண்டுமே 50% டிஸ்கவுண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 காம்ப்ளிமெண்ட்ரி கல்ஃப் லெசன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அதுவும் மாதத்துக்கு ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் ரெடிமிஷன். ஸோ இவங்க ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு HSBC மொபைல் ஆப் பேங்கிங்லையோ இல்லை வெப்சைட்லேயோ போயிட்டு ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணணுமோ அதேமாதிரி நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். அது அவங்க வெப்சைட்டில் போய் ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. சில எந்த ஹோட்டலில் போய் நீங்கள் புக் பண்ணாலும் ஹோட்டல் பாயிண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாப் மேஜர் கிரெடிட் கார்டு, ICICI, HDFC இவங்களாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க இந்த கிரெடிட் பீரியட். ஸோ இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, ஸோ 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுங்க, அந்த 20,000 15ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ 30ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும், 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து 20,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணலைன்னா வேறு லெவலில் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் பில்லிங் சைக்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட் பேமெண்ட் ஃபீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கட்டலைன்னா ஸோ இந்த லேட் பேமெண்ட் ஃபீ பிடிப்பாங்க. ஸோ மினிமம் 250 ரூபா பிடிப்பாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,200 ரூபா. ஓகே, அது பேஸ்ட் வந்து உங்கள் டிரான்சாக்ஷன் பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ₹1 500 வரைக்கும் சார்ஜஸ் இருக்காது. ஸோ 500 1000 ரூபாய்க்கு 250 ரூபா இருக்கும். ஓகேங்களா, மினிமம். ஸோ இதை 2000 5000 வந்து அதுக்கு ஒரு 500 ரூபா பிடிப்பாங்க. ஸோ அதுபோல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வேல்யூ தகுந்த மாதிரி. அப்புறம் ஃபினான்ஷியல் சார்ஜஸ், நீங்கள் அதை கட்டாமல் விட்டுறீங்களா 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டாமே விட்டுட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஸோ 3.75% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதாவது ₹30 25 காசுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே ஆனுவல் கன்வெர்ட் பண்ணும்போது அதே ₹450 மாறிடும் 1000 ரூபாய்க்கு. ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் கட்டாது விட்டீங்கன்னா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு உண்டான GST, அதுக்கு உண்டான லேட் பேமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். இவங்க வந்து 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா பரவாயில்லையா இது கொஞ்சம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ நீங்கள் போயிட்டு கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் இருக்குது, 2.5% ஆர் ₹500. ஸோ இப்போ போய் ஏடிஎம்ல காசு போட்டு ஒரு ₹500 எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ₹500 சம்டைம்ஸ் சார்ஜஸை பிடிச்சிருவாங்க. ஸோ அது நல்ல விஷயமே கிடையாது. எப்பயுமே என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல பைசா எடுக்கவே எடுக்காதுங்க, அது நல்ல விஷயமும் கிடையாது. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சார்ஜஸ். ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி 400லேருந்து 4000க்குள்ளே நீங்கள் வந்து ஃபியூல் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது ஒரு 3 தடவை 4 தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது பண்ணாதீங்க. பாருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ₹250 ஒரு மாதத்துக்கு கிடையாது. ஸோ என்ன தான் உங்களுக்கு சர்சார்ஜ் பேப்பர் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான GST உங்களுக்கு திருப்பி வராது. ஓகேங்களா. இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு போடுறீங்க, ₹12 நம்ம பிடிப்பாங்க, ₹10 தான் உங்களுக்கு திருப்பி வரும். மீதி ₹2 இல்லை ₹1.80 வந்து GST, அது அவ்வளோதான், அது வரவே வராது. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன் ஃபியூலுக்கு தனி கிரெடிட் கார்டு இருக்குங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 4000 5000 ஃபில் போகிற ஆளாக இருந்தால் ஃபியூலுக்கு தனி கார்டுக்கு போயிடுங்க. அது பேங்க்கும் பெட்ரோல் பங்க்ஸும் கோஆப்ரேட் பண்ணி 2 கார்டு வச்சிருக்காங்க. நம்மகிட்ட ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஓகேங்களா, நம்ம சேனலை வச்சு போய் பாருங்கள். ஓகேங்களா, மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி கூட பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட். இவங்க வந்து USD டாலர் இருக்குது பார்த்தீங்களா, ₹20,000 வரைக்கும் பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் தராங்க. ஸோ பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, வித்தின் 30 டேஸில் அந்த பொருளோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு, கம்மியாகிடுச்சுன்னா அப்போ இந்த பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் பிளான் வச்சு நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபாரின் கரன்சி மார்க்கப் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அவங்க கொடுக்குற மாரி கொடுத்து மறுபடியும் வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ எல்லா கார்டில் இருக்குங்க. ஸோ 5000 ரூபாய் வரைக்கும் வந்து RBI ரூல் படி அலோவ் பண்ணுவாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே பின்னு தான் போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீச்சரை டிசேபிள் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஸோ எதுக்கு கார்டு தொலைச்சிட்டா யார் வேணாலும் ஒரு கார்டு எடுத்து போயிட்டு டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம அந்த சான்ஸ் கொடுப்போமே. ஓகே, ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள்,
ஸோ ட்ராவல் வவுச்சர், இது ஒரு ட்ராவல் கார்டு இல்லை, இங்கே பாருங்க. யாத்ராவில் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 15% ஆஃபர் கிடைக்கும். அப்புறம் ஈஸி மை ட்ரிப்ல 15% இந்த ப்ரோமோ கோட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, இது எல்லாமே வந்து டிசம்பர் 2025 வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் புது லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும், இல்லை இதே கூட கேரி பண்ணலாம். ஓகேங்களா. அப்புறம் 50% ஆஃபர் பேடிஎம் ஃப்ளைட்ஸ், அப்புறம் 15% ஆஃபர் ஆன் கிளியர் ட்ரிப்பு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்டே வீசாவில் 11%, அப்புறம் 50% எங்க டிஸ்ட்ரிக்ட் ஆப் பை ஜொமேட்டோவில். அதாவது நீங்கள் டிக்கெட்லாம் ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீங்க, அதை சொல்ல வந்துட்டேன். ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. ஓகேங்களா. 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்புறம் ஏதாவது ஈவெண்ட் எதனா புக் பண்ணிங்கன்னா அது 10% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் 20% டியூட்டி ஃப்ரீ வித் அதானி ஒன் ஏர்போர்ட். அதானி ஒன் ஏர்போர்ட்டில் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் டியூட்டி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு உங்களுக்கு 20% வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இருக்க முக்கியமான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே. இங்கே பாருங்கள், 12% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ 12% எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக சொல்கிறாங்க அவங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸுக்குள் ₹1 கால்குலேஷனில் கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம். அப்புறம் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பாப்புலர் ட்ராவல் பிளாட்ஃபார்மில். இங்கே தான் சொல்லியிருந்தாலும் இங்கே பாருங்கள், இது எல்லாமே அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே. அதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டு கல்ஃப் ரவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கார்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஈவன் நீங்கள் ஹை ஃபாரின் மார்க்கப் ஃபீஸ் கொடுக்குறாங்களா, அதை வந்து அவங்க பாயிண்ட்ஸாக கொடுத்து டேலி பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது 0.5% உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா. இதான் ரியல் சினாரியோ. ஓகே. பெருமைக்குன்னா இவங்க 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டானுங்க. பட் இந்த இடம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. 3.5%. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெல்கம் பெனிஃபிட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பெண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஸோ வெல்கம் பெனிஃபிட் கொடுக்குற அது வந்து இவ்வளோ தான் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உனக்கு வெல்கம் பெனிஃபிட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, அது கொஞ்சம் ட்ராபேக்ஸாக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் ஒன்லி ட்ராவல் பேஸ்ட் ஆப்பில் மட்டும் தான் ரெடீம் பண்ண முடியும். ட்ராவல் பர்பஸ் மட்டும் தான் நீங்கள் ரெடீம் பண்ண முடியும், மற்ற இடத்துல ரெடீம் பண்ண முடியாது. இதுதான் இதில் இருக்க ட்ராபேக்ஸ். ஓகே. இந்த கார்டு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் வீடியோ போட பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோம், லைக் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.